நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் ஜோடி மாறியாச்சு. முதல் நாளே எடுத்த சவால். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் மீனாவுக்கு கணவனாக செந்தில் கேரக்டரில் நடித்த வசந்த் வசி சீரியலிலிருந்து விலகப் போகிறார் என்றும் அவருக்கு பதிலாக வெங்கட் இணையப் போகிறார் என்றும் வெளியான செய்தியை பார்த்தோம். இந்த நிலையில் இன்று வெளியாகியுள்ள முன்னோட்ட வீடியோவில் இந்த சீரியலில் வெங்கட் இணைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சற்று முன் வெளியான முன்னோட்டம் வீடியோவில் மீனாவிடம் செந்தில் உன் அப்பாவுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்பினாய்தானே, வா வீட்டுக்கு சென்று கொடுத்து விடலாம் என்று அழைத்து செல்ல, அங்கு அவரது அப்பா அந்த பரிசை வாங்கி தூக்கி எறிந்து வெளியே போ என்று மீனாவை விரட்டுகிறார். இதனால் மீனா அழுத நிலையில் என்னை கல்யாணம் செய்ததால் தான் மீனா அழுகிறாள், இனிமேல் அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது என்று சொல்லும் செந்தில், மீனாவுக்கு கவர்மெண்ட் வேலை செய்ய மாப்பிள்ளை வேண்டும் என்று தானே அவருடைய அப்பா நினைத்தார், நானும் படித்து கவர்மெண்ட் வேலை செய்ய போகிறேன் என்று சவால் விடுகிறார். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மீனா செந்திலை கட்டிப்பிடித்து கொள்வதுடன் இன்றைய முன்னோட்ட வீடியோ முடிவுக்கு வந்துள்ளது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியல் தற்போது தான் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது என்பதும், திருமணம் ஆகாமல் இருந்த சரவணனுக்கு ஒரு வழியாக தங்கமயிலை பெண் பார்த்து நிச்சயதார்த்தம் வரை சென்றுவிட்டது என்பதையும் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்த சீரியலில் நடிக்கும் நட்சத்திரங்கள் அனைவருமே அவரவர் கேரக்டரில் செட் ஆகிவிட்ட நிலையில் பார்வையாளர்களும் அந்த கேரக்டர்களை தங்கள் மனதில் பதிய வைத்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் இருந்து நடிகை ரெஹானா விலகுவதாக வெளியான செய்தியை நேற்று பார்த்தோம். இந்த தொடரில் இவரது கேரக்டர் அனைவராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் திடீரென எதற்காக விலகுகிறேன் என்பதை அவர் சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 குழுவினருக்கும் எனக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நான் இந்த தொடரில் இருந்து விலகுகிறேன். இந்த தொடரில் எனக்கு பிரேக் இல்லை என்றும் கதைப்படி எனது கேரக்டர் தொடர்ந்து பயணம் செய்கிறது என்றும், அதனால் என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த தொடரில் இருந்து விலக வேண்டியது எனக்கு அவசியம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார். மேலும் உங்களை மாதிரியே நானும் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ணுகிறேன் என்றும் அவர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். ரெஹானாவின் கேரக்டர் அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை பெற்று வந்த நிலையில் திடீரென அவர் இந்த சீரியலிலிருந்து விலகுவதாக குறித்து பார்வையாளர்கள் வருத்தத்துடன் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ரெஹானாவுக்கு பதிலாக இந்த தொடரில் மாதவி நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் இனியா தொடரில் நடித்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலிலும் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் கதிர் ஒரு பெண்ணை சிலரிடமிருந்து காப்பாற்றுகிறார். இதனால் கதிர் ஒரு பிரச்சினையில் மாட்டிக்கொள்ள ராஜியின் சித்தப்பா மற்றும் குமரவேலு வாய்விட்டு சிரித்து பாண்டியனை அவமானப்படுத்தும் விதமாக பணம் காசு சம்பாதிக்க வேண்டும் என்று கடத்தல் பிசினஸ் செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என்று அவமானப்படுத்தி பேசுகிறார். இதனால் கோபப்பட்ட பாண்டியன் என் மகன் எந்த தவறும் பண்ணவில்லை என்று நிரூபித்து அவனை நான் வெளியே கூட்டிட்டு வருகிறேன் என்று சவால் விடுகிறார். இறுதிக்கட்டத்தை நெருங்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லையால் ஏற்பட போகும் விடிவு காலம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது. ஒரே நேரத்தில் வாந்தி எடுத்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகள்கள் அடுத்தடுத்த குழந்தையை பெற்றெடுத்து உள்ளனர். முல்லைக்கு குழந்தை பிறந்த நிலையில் சமீபத்தில் ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறந்துவிட்டது. இப்போது தனத்துக்கு மட்டும் குழந்தை இன்னும் பிறக்காத நிலையில் அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வருகிறது. ஆனால் மீனா மற்றும் தனத்துக்கு தெரிந்த உண்மையை குடும்பத்திடமிருந்து மறைக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் முல்லைக்கு இந்த விஷயம் தெரிந்துவிடுகிறது. ஆகையால் வலுக்கட்டாயமாக தனத்தை மருத்துவரிடம் மீனா மற்றும் முல்லை இருவரும் அழைத்து செல்கிறார்கள். அப்போது இன்னும் ஒரு மாத காலம் குழந்தை பிறக்க அவகாசம் இருக்கும் நிலையில் உடனடியாக ஆபரேஷன் செய்து குழந்தையை எடுக்க வேண்டும், அதன் பிறகு சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என டாக்டர் அறிவுறுத்துகிறார். இல்லையென்றால் அந்த நோயின் தாக்கம் அதிகமாக பரவிவிடும். ஆகையால் இன்னும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக டாக்டர் கூறிவிடுகிறார். ஒருபுறம் கண்ணனுடன் பேச மூர்த்தி மறுக்கிறார். இதனால் மிகுந்த வருத்தத்தில் இருக்கும் கண்ணனுக்கு கதிர் ஆறுதல் சொல்கிறார். மேலும் மூர்த்தி மற்றும் தனம் தங்களுக்கு பிறக்கும் குழந்தை பெண் பிள்ளையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பேசி வருகிறார்கள்.
அத்தோடு மட்டுமல்லாமல் என் கடைசி வரை நீ இருக்க வேண்டும் என மூர்த்தி தனத்திடம் சொல்கிறார். இந்நிலையில் குடும்பத்துக்கு தெரியாமல் தனத்துக்கு சிகிச்சையை செய்ய ஏற்பாடு செய்கிறார்கள். இதற்காக முல்லை மற்றும் தனம் மருத்துவமனைக்கு கிளம்பும் போது முல்லையின் அம்மா வந்துவிடுகிறார். எப்படியோ இவரை சமாளித்து மருத்துவமனைக்கு செல்ல உள்ளனர். அடுத்ததாக தனத்துக்கு ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியில் எடுக்க உள்ளனர். பிறகு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மொத்த குடும்பத்துக்கும் தனத்துக்கும் உள்ள பிரச்சினை தெரியவர அதற்கான சிகிச்சையையும் செய்ய உள்ளனர். இதன் மூலம் முல்லையால் ஒரு விடிவு காலம் ஏற்பட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் முடிவுக்கு வருகிறது. இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.